ஆயிஷா அம்மா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, ஃபலம் யல்பத்தில்லா ரைதமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் தான் என் வீட்ல தங்கி இருந்தாங்க. லன்னக் அன்கத் ரகத்து, நான் தூங்கிட்டேன்னு நினைச்சிட்டாங்க. நான் படுத்திருந்தேன்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தூங்கி விட்டேன் என்று நினைத்து ஃபஅஹத ரிதாஹு ருவைதா வந்தஅல ருவைதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேலாடையை சத்தம் இல்லாம மெதுவா எடுத்தாங்க. என் உறக்கம் கலைந்து விடக் கூடாது என்பதற்காக என் கணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மென்மையாக மெதுவாக தன் ஆடையை அணியும் பொழுது கூட சத்தமின்றி, தன் செருப்பை அணியும் போது கூட சத்தமின்றி, தன் கதவை திறக்கும் போது கதவை அடைக்கும் போது கூட சத்தமின்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பட்டார்கள். ஆனால் என் தூக்கத்திலேயே இவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் மற்ற விஷயங்கள்ல மனைவிமார்கள் விஷயத்துல கணவனால் எப்படி நடக்கணும் மென்மையாக? அந்த பெண்மணிக்கு எந்த துன்பமும் கொடுக்காமல் வேதனையும் கொடுக்காமல் முழுக்க முழுக்க மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள்.